NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம NCM லேர்னிங் சென்டர் மூலமா RRB JEE எக்ஸாமினேஷன்ஸ், RRB NTPC எக்ஸாமினேஷன்ஸ்க்கான டெய்லி ப்ராக்டிஸ் வந்து கொடுக்க போறோம். வர 10ஆம் தேதியிலிருந்து கொடுக்குறோம். ஒரு 2 மாசம் ப்ராக்டிஸ், சரியா? அந்த ப்ராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா PDF மெட்டீரியல்ஸ், வீடியோ மெட்டீரியல்ஸ், அதுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். அந்த கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க அதை வேணா பார்த்து நீங்க அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த யூடியூப் சேனல்ல இந்த வர 2 மாசம் இந்த RRB JEE எக்ஸாமினேஷன்ஸ், NTPC எக்ஸாமினேஷன்ஸ் இது முடிய வர நம்ம என்ன பண்ண போறோம்னா அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் போட போறோம். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ், RRB JEE எக்ஸாமினேஷன்ஸ், NTPC எக்ஸாமினேஷன்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் வந்து டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான தேவையான கண்டென்ட் வீடியோஸ் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம், சரியா? ஸோ யாரெல்லாம் வந்து RRB JEE எக்ஸாமினேஷன்ஸ், NTPC எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்க வந்து இந்த ஒரு 2 மாசத்துக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த வீடியோவில் RRB JEE எக்ஸாமினேஷன்ஸ் 2024, அதாவது 16/12/2024 கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். அதுல பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்ல கோடிங் அண்ட் டிகோடிங் கான்செப்ட்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் சால்வ் பண்ண போறோம், சரியா? அடுத்து பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ்ல வந்து ரிமைனிங் கொஸ்டின் வந்து நம்ம 1 by 1 சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கோடிங் அண்ட் டிகோடிங் கான்செப்ட்ஸ்ல இந்த எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து 7 கொஸ்டின்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஒரு 30 கொஸ்டின்ஸ், மொத்தமே 30 கொஸ்டின் தான் இருக்கும் இந்த ஜெனரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங். அதுல 7 கொஸ்டின் வந்து கோடிங் அண்ட் டிகோடிங் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கோடிங் அண்ட் டிகோடிங் கான்செப்ட்ஸ் வந்து RRB எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்தவரையில, அடுத்து SSC எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்ஸ். ஸோ இந்த 7 கொஸ்டின் தான் இந்த வீடியோல சால்வ் பண்ண போறோம். ஸோ பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா SKIB அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா OGNG அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா CUCV வந்து YQHA அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா QIRK அது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கோடிங் அண்ட் டிகோடிங் கான்செப்ட் பொறுத்தவரையில அந்த லெட்டர்ஸுடைய பொசிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர், இசட்ங்கிறது கடைசி லெட்டர், 26வது லெட்டர். ஒவ்வொரு லெட்டர் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி குயிக்கா உங்களுக்கு சொல்ல தெரியணும். அது எப்படி சொல்றது, அந்த ட்ரிக்ஸை யா வைக்கிறது, எப்படி ஈஸியாக யா வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோஸ் போட்டிருக்கும். அந்த வீடியோஸ் நீங்க கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா அந்த பொசிஷனும் குயிக்கா நீங்க சொல்லிடலாம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா இதை குயிக்கா சால்வ் பண்ணலாம், சரியா? ஓகே, இப்போ SKIP அப்படிங்கிறது எப்படி ரிலேட் பண்றோம், OGNG அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்றோம். ஸோ அந்த ஒவ்வொரு லெட்டருடைய பொசிஷன் வந்து குயிக்கா சொல்ல தெரியணும். இப்போ நான் குயிக்கா சொல்றேன், நான் அந்த ட்ரிக்ஸ்ல யா வச்சிருக்கிறதுனால என்னால் குயிக்கா சொல்ல முடியும், சரியா? நீங்க உங்களுக்கு ட்ரிக்ஸ் தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, A to Z வரை வரிசையா ஒவ்வொரு நம்பரா எழுதி அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க. பட் இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சா குயிக்கா சொல்லிடலாம். Sங்கிறது என்னன்னா 19, Kங்கிறது 11, Iங்கிறது 9வது பொசிஷன்ல இருக்கும், Bங்கிறது 2nd பொசிஷன்ல இருக்கும், சரியா? ஏன்னா அந்த ட்ரிக்ஸ் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் ஸ்பீடா சொல்லிட்டேன், சரியா? அதுக்கப்புறம் Oங்கிறது 15th பொசிஷன்ல இருக்கும், Gங்கிறது 7th பொசிஷன்ல இருக்கும், Nங்கிறது நம்பர் 14, ஸோ அதனால 14th பொசிஷன்ல இருக்கும், Gங்கிறது 7th பொசிஷன்ல இருக்கும். இப்போ ஒவ்வொரு பொசிஷன் நம்ம எழுதியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டாவது CUCVங்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா YQHA அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ இப்போ அதை எழுதுறேன். Cங்கிறது 3rd பொசிஷன், Uங்கிறது 21th பொசிஷன், Cங்கிறது 3rd பொசிஷன், Dங்கிறது 22 பொசிஷன், அடுத்து Yங்கிறது YZ 25th பொசிஷன், Qங்கிறது 17th பொசிஷன், Hங்கிறது 8th பொசிஷன், Aங்கிறது 1st பொசிஷன். ஓகே, சொல்லியாச்சா? ஓகே, இப்போ நான் கம்பேர் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கம்பேர் பண்றேன். டிஃபரன்ஸ் பாருங்க, டிஃபரன்ஸ் தான் எடுக்கணும், டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இங்க 19, இங்க 15, ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் நான் கம்பேர் பண்றேன். ஸோ இது 19, இது 15, டிஃபரன்ஸ் வந்து 4. அதே மாதிரி இங்க வருதான்னு சொல்லி பாக்குறேன், சரியா? இங்க 3, இங்க 25 இருக்கு, டிஃபரன்ஸ் வந்து 22. வேற மாதிரி இருக்கு, டிஃபரன்ஸ் வேற மாதிரி இருக்கு. இப்போ இந்த கேரக்டர்ஸ் வந்து 2 விதமா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து ஃபார்வர்ட் ரெப்ரசன்டேஷன், இன்னொன்னு ரிவர்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஃபார்வர்ட் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா A வந்து A to Z, A வந்து 1, B வந்து 2, அப்போ Z வந்து 26 வரும். நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, இது வந்து ஃபார்வர்ட் ரெப்ரசன்டேஷன். ரிவர்ஸ் ரெப்ரசன்டேஷன்ங்கிறது Z ல இருந்து ஆரம்பிச்சு A வரை வரும், ரிவர்ஸ்ல வரும். Z வந்து என்னன்னு சொல்லுவாங்க, 0ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்வர்ட் நம்பரை 26ஆல கழிச்சோம்னா கிடைக்கக்கூடியது தான் ரிவர்ஸ் நம்பர், சரியா? Z வந்து 0, அதுக்கடுத்து Yங்கிறது -1, அடுத்து Xங்கிறது -2 ரிவர்ஸ்ல, சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த Uங்கிறத நான் ரிவர்ஸ்ல சொல்றேன், இல்ல Yங்கிறத ரிவர்ஸ்ல சொல்லிக்கலாம், Yங்கிறத ரிவர்ஸ்ல சொல்லிக்கலாம். அப்போ Yங்க ரிவர்ஸ்ல சொன்னா என்ன வரும், 26ஆல கழிக்கணும், 26ஆல கழிச்சா -1 வரும். ஸோ இந்த Yங்கிற லெட்டரை வந்து நம்ம 2 விதமா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒன்னு ஃபார்வர்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஃபார்வர்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணோம்னா 25 கிடைக்கும், ரிவர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணோம்னா -1 கிடைக்கும். ஏன்னா இந்த 25th வேல்யூ வந்து
26 கழிச்சா எனக்கு -1 கிடைக்கும். இது ரிவர்ஸ் ரெப்ரசன்டேஷன். சரியா? இப்போ பாருங்க இது டிஃபரன்ஸ் பாருங்க 3 -4 -1 கிடைச்சிருதா? 4 டிஃபரன்ஸ் வந்துருதா? மேல டிஃபரன்ஸ் 4 வருது. அதே மாதிரி கீழேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னது டிஃபரன்ஸ் 4 வருது. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டிஃபரன்ஸ் 4. ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே டிஃபரன்ஸ் 4 இருக்கணும். அடுத்து செகண்ட் லெட்டர் பாருங்க. இங்க 11 இங்க 7 டிஃபரன்ஸ் வந்து 4. அதே மாதிரி இங்க பாக்குறேன் இங்க 21 இங்க 17 டிஃபரன்ஸ் வந்து 4. இப்போ செகண்ட் லெட்டரும் டிஃபரன்ஸ் வந்து 4 தான். சப்போஸ் செகண்ட் லெட்டர் டிஃபரன்ஸ் 4. ஓகேவா? அடுத்து தேர்ட் லெட்டர் பாக்குறேன். தேர்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா இங்க 9 இங்க 14. இப்போ +5 ஆயிருக்கு. டிஃபரன்ஸ் கிடையாது, அடிஷன் ஆயிருக்கு. +5 ஆயிருக்கு. இங்க பாக்குறேன் 3 + 5 8 +5 ஆயிருக்கு. அப்போ தேர்ட் லெட்டர் வந்து +5 அடிஷன் 5. சரியா? அடுத்து ஃபோர்த் லெட்டர் கம்பேர் பண்றேன். இங்க 2 இங்க +5 +5 7 வருது. சரியா? அதே மாதிரி இங்க வருதான்னு பாக்குறேன். 22 இங்க 1 வந்திருக்கு. சோ அப்போ டிஃபரன்ஸ் வரல. டிஃபரன்ஸ் 21 டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ நான் ரிவர்ஸ் லெட்டர்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு பாக்குறேன். இந்த பிங்கிறது வந்து ரிவர்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்றேன். ரிவர்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணா என்ன வரும்? 26 எல்லாம் கழிக்கணும். 26 எல்லாம் கழிச்சா என்ன வரும்? எனக்கு -4 கிடைக்கும். இப்போ பாருங்க இது ஒரு +5 போடுங்க. +5 போட எனக்கு என்ன வரும்? 1 கிடைச்சிருக்கு. அப்போ ஃபோர்த் லெட்டர் வந்து +5. இங்கேயும் +5 இங்கேயும் +5. இப்போ ஃபோர்த் லெட்டர் +5. இப்போ கன்க்ளூஷன் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எனக்கு -4 இருக்கணும். செகண்ட் லெட்டர் -4 இருக்கும். தேர்டு ஃபோர்த்தும் +5 இருக்கணும். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பார்க்கணும். சரியா? QIRK கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எனக்கு -4 இருக்கணும். Qங்கிறது என்னது? 17th பொசிஷன். இப்போ -4 பார்த்தோம்னா 13 வருமா? 13th பொசிஷன் என்னது வரும்? M. Mங்க 13th பொசிஷன். இந்த Mங்கிறது எப்படி ஆச்சு அப்படின்னா M திருப்பி போட்டா 3 மாதிரி இருக்கா? 13. சரியா? ஓகே. அடுத்து ரெண்டாவது ஐங்கிறது என்னது? 9. அப்போ டிஃபரன்ஸ் 4 வரணும். அப்போ இதில் 4 கழிச்சோம்னா எனக்கு என்ன வரும்? 5 வரும். 5ங்கிறது E. 5ங்கிறது E. ஓகேவா? அடுத்து ஆர்ங்கிறது 18. 18 கூட +5 ஆட் ஆகணும். சரியா? +5 ஆட் ஆகணும். +5 ஆட் ஆகும் 23 கிடைக்கும். 23னா W. ஏன் W மாற்றி போட்டிங்கன்னா எனக்கு 3 மாதிரி இருக்குமா? ஸோ 23. ஓகேவா? யோசிச்சா? அப்போ MEW வரணும். அப்போ எது? ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர்ஸ். இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேவா? நல்லா கவனிங்க. இந்த 7 கொஸ்டினுமே 16/12/2024 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான். சரியா? நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய 7 கொஸ்டினுமே 16/12/2024 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அது ஷிஃப்ட் 1 9:30 to 12 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஓகே. அடுத்து ரெண்டாவது ரொம்ப சிம்பிள் தான். சேம் கான்செப்ட்ஸ் தான். நம்ம அந்த நம்பர் வந்து குயிக்கா நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். சரியா? இப்போ ONL எப்படி ரெப்ரசன்ட் பண்றது? ஓங்கிறது என்ன வரும்? ஓங்கிறது 15, Nங்கிறது 14, Lங்கிறது 12. சரியா? நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். குயிக்கா சொல்லிக்கலாமா? அடுத்து AZX. ஏங்கிறது 1, Zங்கிறது 26, Xங்கிறது 24. பண்ணிக்கலாமா? இப்போ கம்பேர் பண்றேன். பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க 15 1 குறைஞ்சிருக்கு 14. அடுத்து இங்க 2 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்க வரதான்னு பாக்குறேன். இங்க 1 26 ஆயிருக்கு. டிஃபரன்ஸ் 25. சோ அப்ப என்ன பண்றேன்னா Z வந்து நான் ரிவர்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்றேன். பெரிய நம்பர் வந்து ரிவர்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். சோ Z வந்து ரிவர்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணா என்ன வரும்? 26ல கழிச்சா எனக்கு 0 வருமா? அப்போ பாருங்க 1 கழிஞ்சிருச்சா? மேல உள்ள மாதிரி வந்துச்சா? அடுத்து இதை வந்து ரிவர்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்றேன். 26ல கழிச்சா -2 கிடைக்கும். டிஃபரன்ஸ் 2 வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் செகண்ட் லெட்டருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 1, செகண்ட் லெட்டருக்கும் தேர்ட் லெட்டருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 2. அடுத்து தேர்ட் MLJ. Mங்கிறது என்ன வரும்? 13, Lங்கிறது 12, Jங்கிறது 10. டக் போட்டுக்கலாமா? ஓகே. இப்போ பாருங்க டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டருக்கு டிஃபரன்ஸ் 1, செகண்ட் லெட்டருக்கு தேர்ட் லெட்டருக்குள்ள டிஃபரன்ஸ் 2. ஓகே. அடுத்து YXV. Yங்கிறது 25, Xங்கிறது 24, Vங்கிறது 22. சரியா? அப்போ இப்படி சொல்லிக்கலாமா? ஓகே. இப்போ இதில் கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு செகண்ட் லெட்டர் டிஃபரன்ஸ் 1, செகண்டுக்கு தேர்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 2. இதே மாதிரி இதுல வருதான்னு பார்க்கணும். ஆப்ஷன்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A செக் பண்றேன். Jங்கிறது எனக்கு என்ன வரும்? 10, Kங்கிறது 11. டிஃபரன்ஸ் வந்து 1. டிஃபரன்ஸ் 1 வரணும். ஆனா அங்க என்ன வந்திருக்கு? +1 வந்திருக்கு. இப்போ இது தப்பு. ஆப்ஷன் A வந்து தப்பானது. அடுத்த ஆப்ஷன் B பார்க்குறேன். JHK. Jங்கிறது 10, Hங்கிறது 8. டிஃபரன்ஸ் வந்து 2. ஆனா டிஃபரன்ஸ் எனக்கு 1 வரணும். ஸோ ஆப்ஷன் Bயும் தப்பானது. அது ஆப்ஷன் C பார்க்குறேன். JHKங்கிறது 11, Jங்கிறது 10, Hங்கிறது 8. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு செகண்ட் லெட்டருக்கு டிஃபரன்ஸ் 1, செகண்ட் லெட்டருக்கு தேர்ட் லெட்டருக்கு டிஃபரன்ஸ் 2. இதே மாதிரி வந்துருச்சு. ஆப்ஷன் C வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து தேர்ட் क्वेश्चंस. இதே சேம் கான்செப்ட்ஸ் தான். என்ன பண்ணுவோம்? அந்த பொசிஷன் எழுத போறோம், டிஃபரன்ஸ் பார்க்குறோம், கம்பேர் பண்றோம், அவ்வளவுதான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் OJH இந்த சீக்வன்ஸ் பார்க்குறேன். ஓங்கிறது என்ன வரும்? 15, Jங்கிறது 10, Hங்கிறது 8. கரெக்டாக எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு செகண்ட் லெட்டர் டிஃபரன்ஸ் 5, செகண்டுக்கு தேர்டுக்கு டிஃபரன்ஸ் 2. அடுத்து MHF. Mங்கிறது 13, Hங்கிறது 8, Fங்கிறது 6. வந்துச்சா?
13க்கும் 8க்குள்ள டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் செகண்ட் லெட்டர் டிஃபரன்ஸ் 5, செகண்ட் தேர்ட் லெட்டர் 2. ஓகே, அடுத்து KFT. Kங்கிறது 11, Fங்கிறது 6, Dங்கிறது 4. இதே மாதிரி டிஃபரன்ஸ் வந்துருச்சா? ஓகே, அடுத்து IDB. ஐங்கிறது 9, Dங்கிறது இன்னொரு 4 வரும், Bங்கிறது 2 வந்துருச்சா? இது டிஃபரன்ஸ் 5, அடுத்து டிஃபரன்ஸ் 2 வந்துருச்சு. ஓகே, அடுத்து GBZ. Gங்கிறது 7, Bங்கிறது 2, Zங்கிறது 26. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் செகண்ட் லெட்டருக்கு டிஃபரன்ஸ் 5 வந்துருச்சு. ஆனால் செகண்ட் தேர்டுக்கு வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இசட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ரிவர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரிவர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணால் வரும் 0 வரும். இப்போ டிஃபரன்ஸ் 2 ஆயிடுச்சா? எல்லாமே சேமாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் செகண்ட் லெட்டருக்கு டிஃபரன்ஸ் 5, செகண்டுக்கு தேர்டுக்கு டிஃபரன்ஸ் 2. இதே மாதிரி ஆப்ஷனில் வரதான் பார்க்குறேன். ஆப்ஷன் ஏ பார்க்குறேன். ஆப்ஷன் ஏ பார்க்கும்போது E வந்து 5, Z வந்து 26, X வந்து 24. ஸோ இப்போ இதை நான் ரிவர்ஸ் எழுதுறேன். 26ங்கிறது 0, 24ங்கிறது -2 இல்லையாச்சா? ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு செகண்ட் லெட்டர் டிஃபரன்ஸ் 5, செகண்டுக்கு தேர்டுக்கு டிஃபரன்ஸ் 2. இதே மாதிரி வந்துருச்சு. ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர்ஸ். மற்ற ஆப்ஷன் செக் பண்ணீங்கன்னா இந்த இது வராது. ஓகே, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின்ஸ். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். இது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த சீக்வன்ஸில் வந்து இந்த சீரியஸில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதே சேஞ்சஸ் இங்கே இருக்கான்னு பார்க்கணும். சரியா? இங்கே LIFE லைஃப்ங்கிறது வந்து எப்படி மாறி இருக்கு? இந்த செகண்ட் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு மாறி இருக்கு. செகண்ட் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு மாறி இருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி கிடச்சிச்சு. அடுத்து இங்கே பாருங்க, இதனுடைய செகண்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட்டுக்கு மாறிடுச்சு. கீழே பாருங்க, கால்ம் CALM. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பாருங்க. செகண்ட் லெட்டர் ஏங்கிறது சிக்கு போயிருக்கு, ஃபர்ஸ்ட்டுக்கு போயிருக்கு. அதே மாதிரி இங்கே உள்ள எல் செகண்ட்ல உள்ளது அடுத்து ஃபர்ஸ்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு மூவ் ஆயிருக்கு லெஃப்ட்ல இருந்து. சரியா? இங்கே பாருங்க, ஐங்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. இந்த எஃப்ங்கிறது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ஆப்ஷன் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து யூங்கிறது செகண்டுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜிங்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ஆப்ஷன் ஏ வந்து இதே மாதிரி இருக்கு. பட் ஆப்ஷன் பி பார்க்குறேன், ஏங்கிறது வரல. ஆப்ஷன் பி தப்பானது. ஏன்னா செகண்ட் உள்ளது ஃபர்ஸ்ட்டுக்கு வரல. ஆப்ஷன் சி பார்க்குறேன், எல் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஐங்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு வரல. ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சி தப்பானது. அடுத்த ஆப்ஷன் டி பார்க்குறேன், செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வரல, அதுவும் தப்பானது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. இதே மாதிரியே இந்த இந்த சேஞ்சஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினில் பாருங்க, ஒரு கோட் லாங்குவேஜ் படி சோல்ஜர் ப்ரொடக்ட் கண்ட்ரி அப்படிங்கிறது எப்படி கோட் பண்ணுறாங்க அப்படின்னா LUMHNA அப்படின்னு சொல்லி கோட் பண்ணுறாங்க. அடுத்து என்டர்பிரனர் ப்ராஸ்பர் கண்ட்ரி அப்படிங்கிறது எப்படி கோட் பண்ணுறாங்க அப்படின்னா NAKITU இந்த மாதிரி கோட் பண்ணுறாங்க. சரியா? இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது இங்கே பாருங்க, கண்ட்ரிங்கிற வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸு செகண்ட் சென்டென்ஸ்லேயும் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே காமனாக எந்த வார்த்தை வந்திருக்குன்னு பார்க்குறேன். NAங்கிறது காமனாக வந்திருக்கு. அப்போ கண்ட்ரியே வந்து NAன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சோல்ஜியர் என்டர்பிரனர் விட்டால் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா MHTUSY அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ இப்போ கம்பேர் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இது செகண்ட் சென்டென்ஸ், இது தேர்ட் சென்டென்ஸ் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட்டையும் தேர்டையும் கம்பேர் பண்றேன். பண்ணும்போது இங்கே சோல்ஜியர் இருக்கு, இங்கேயும் சோல்ஜியர் இருக்கு. ரெண்டுக்கும் உள்ள காமன் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? LU கிடையாது, MH இருக்கு. ரெண்டுக்கும் MH, ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் காமனாக வந்து MH இருக்கு. இங்க வந்து காமனா சோல்ஜர் இருக்கு. அப்போ சோல்ஜரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா MH ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த செகண்ட் சென்டென்ஸுக்கும் தேர்ட் சென்டென்ஸையும் கம்பேர் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? என்டர்பிரனர் இருக்கு, காமனா இருக்கு. என்டர்பிரனர் காமனா இருக்கா? அதே மாதிரி இங்க என்ன காமனா இருக்கு? என்டர்பிரனர் இங்க காமனா இருக்கு. என்டர்பிரனர் இங்க ரெண்டு காமனா வந்து என்ன இருக்கு அப்படின்னா TU காமனா இருக்கு. அப்போ என்டர்பிரனரை வந்து TUன்னு சொல்லலாம். நம்ம சொல்லிக்கலாமா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கண்ட்ரி விட்டால் அப்படிங்கிறதுக்கு என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ NAங்கிறது கண்டிப்பாக வந்திருக்கணும். கண்ட்ரிங்கிறது NAங்கிறது கண்டிப்பாக வந்திருக்கணும். விட்டால்ங்கிறது என்ன தெரியணும். சரியா? கண்டிப்பாக MH இருக்காது, TU இருக்காது. MHும் TU இருக்காது. ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா TU இருக்கு, அது இருக்காது கண்டிப்பாக. MH இருக்கக்கூடாது. ஆப்ஷன் பியில் MH இருக்கு, அதுவும் தப்பு. ஆப்ஷன் பியும் தப்பு, ஆப்ஷன் டியும் தப்பு. ஏன் தப்புனா MHங்கிறது சோல்ஜியர், சோல்ஜருங்க வரல. அடுத்து TUங்கிறது என்டர்பிரனர் வரல. ஆப்ஷன் பியும் டியும் தப்பானது. NAங்கிறது கண்டிப்பாக வந்திருக்கணும், ஏன்னா கண்ட்ரி வந்திருக்கு இல்லையா? ஸோ NA வந்திருக்கணும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் சி தப்பு. நான் பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து 6 கொஸ்டின்ஸ். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் இதே தான். இதில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃபயர் ஹேஸ் அப்படிங்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா DYPHMTன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அடுத்து ரெண்டாவது ப்ரெஷர் ஹேஸ் ஸ்டேஷனுங்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா LPPHSTன்னு கம்பேர் பண்ணுறாங்க. இதில் வந்து கேஸ்ங்கிறது இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் காமனாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ரெண்டு சென்டென்ஸ்லையும் காமனாக இருக்குது. PH மட்டும் காமனாக இருக்குது. கேஸுங்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா BH அப்படிங்கிற ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் டி வந்து ஆன்சர்ஸ். கேஸ் வந்து PHன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து கடைசி கொஸ்டின்ஸ். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் இதே தான். நம்ம அந்த நம்பர் பொசிஷன் வச்சு சொல்கிறது. இது நம்ம ஒவ்வொரு லெட்டருக்கும் பொசிஷன் பார்க்குறோம்.
OKR அந்த இதுக்கு வந்து நம்ம பொசிஷன் பார்க்குறோம். ஓங்கிறது 15, கேங்கிறது 11, ஆர்ங்கிறது 18. ஓகே, டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. 15லேருந்து 4 டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் அடுத்து ப்ளஸ் 7. ஒன்றாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் லிட்டருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4, செகண்டுக்கு தேர்டுக்கு உள்ள அடிஷன் வந்து 7. இதே மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, அடுத்து XTA எந்த இதை பார்க்குறேன். XTAங்கிறது என்னது? எக்ஸுங்கிறது 24 வரும், Tங்கிறது 20, ஏங்கிறது 1. இப்படி வருமா பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கு 4 இருக்கு, பட் செகண்டுக்கு தேர்டுக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 20ங்கிறத எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ரிவர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ரிவர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண என்ன வரும்? 26ல் கழிச்சா -6 வரும். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 7 கிடச்சிச்சா? இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள இது வந்து 4 டிஃப்ரென்ஸ், செகண்டுக்கும் தேர்டுக்கும் +7. ஓகே, இதே மாதிரி இங்கே ஆப்ஷனில் வருதான்னு பார்க்குறேன். ஆப்ஷன் ஏ செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேங்கிறது 11, ஜிங்கிறது 7, என்கிறது 14. இதே மாதிரி இருக்கான்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் செகண்ட் லெட்டருக்கும் 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது, செகண்டுக்கு தேர்டுக்குள்ள அடிஷன் வந்து 7 இருக்குது. BXB இருக்கான்னு பார்க்குறேன். அப்போ KXங்கிறது கரெக்ட். சரி, KXங்கிறது கரெக்ட். இதில் வந்து ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா KLN இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி வந்து தப்பு. ஆப்ஷன் டி வந்து தப்பு. ஓகே, அடுத்து ஆப்ஷன் ஏ செக் பண்ணுறேன். BXBங்க செக் பண்ணுறேன். PXB, Pங்கிறது என்ன வரும்? 2, Xங்கிறது 24, Pங்கிறது 16. ஓகேவா? இப்போ இதை ரிவர்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இது ரிவர்ஸில் ரெப்ரசென்ட் பண்ண வரும் 24 ரிவர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணால் -2. ஓகே, எப்போ பாருங்கள், இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 4, 2 - 4 வந்து -2 கிடச்சிச்சு. டிஃப்ரென்ஸ் 4. இதோட +7 போட்டோம்னா எனக்கு 16 வருமா? +7 போட்டால் 5 தான் வரும். 16 வருது. அப்போ இது தப்பு. ஆப்ஷன் ஏ வந்து தப்பானது. ஏன்னா செகண்ட் லெட்டருக்கும் தேர்ட் லெட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 7 இருக்கணும், பட் 7 வரல. +7 போட்டோம்னா எனக்கு 5 தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. ஸோ ஆப்ஷன் பி செக் பண்ணுறேன். ஆப்ஷன் பியில் ஆல்ரெடி நம்ம வந்து KGN செக் பண்ணியாச்சு. PXC மட்டும் செக் பண்ணோம். Pங்கிறது 2, Xங்கிறது 24, Eங்கிறது 5. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் செகண்ட் லெட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு என்ன இருக்கணும்? 4 இருக்கணும். ஸோ 24 எப்படி ரெப்ரசென்ட் ரிவர்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணால் எனக்கு -2 கிடைக்கும். அப்போ 4 வந்துருச்சா? 2 - 4 -2, 4 டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. அடுத்து செகண்ட் லெட்டருக்கும் தேர்ட் லெட்டருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 7 வரணும். உடனே 7 வரும், +7 போட்டால் 5 கிடச்சிரும். வந்துருச்சு. ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா? இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறோம். இல்லை அப்படின்னு நம்ம N7 சென்டர் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறோம். நம்ம சேனல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. டெஃபினட்டாக இந்த RRB JEE எக்ஸாமினேஷன்ஸ், NTPC எக்ஸாமினேஷன்ஸில் உங்களால் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and click the bell icon for notification. Like, comment and share.